அனைவருக்கும் வணக்கம். அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மே 2024 மாதத்திற்கான வருமான வரி பிடித்தம் செய்யப்பட்ட விவரத்தினை களஞ்சியம் வலைதளம் வாயிலாக மிக எளிமையாக எவ்வாறு அறிந்து கொள்வது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு உங்களது மொபைலில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு IFHRMS களஞ்சியம் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட் லிங்க்கே TNTA களஞ்சியம் அப்படின்னு வந்திருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ணினதும் இது போல் வந்திருக்கும். சப்போஸ் மொபைல் மோடில் வந்து இருந்ததுன்னா ரைட் சைடில் இருக்கக்கூடிய டாப் ஏரோ அல்லது 3 டாட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப் சைட் அப்படிங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எம்ப்ளாயி ஐடி அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய 11 இலக்க IFHRMS ஐடியும் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல இந்த வலைதளத்திற்கு என்ன பாஸ்வேர்டு கொடுத்துருக்கீங்களோ அந்த பாஸ்வேர்டை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் சைன்இன் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் உங்களுடைய லாகின் பேஜ் வந்திருக்கும். அதில் அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் சர்வீசஸ் HR அண்ட் ஃபைனான்ஸ் அப்படின்னு வந்திருக்கும். அந்த ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினதும் எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீசஸ் அப்படின்னு க்ரீன் கலரில் ஒரு பட்டன் வந்திருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினதும் டாப்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுடைய IFHRMS ஐடிக்கு கீழே ஒரு ரைட் ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா லாஸ்ட்டாக ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஐக்கன் வந்திருக்கும். அந்த ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த பேஜை ஜூம் பண்ணுங்கள். நீங்கள் ஜூம் பண்ணினதும் 4வதாக இன்கம் டேக்ஸ் ப்ரொஜெக்ஷன் ரிப்போர்ட் செல்ஃப் சர்வீஸ் அப்படின்னு வந்துட்டு ஆக்ஷனுக்கு கீழே ஒரு ரைட் ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினதும் மந்த் அப்படின்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது மேலே வச்சு கிளிக் பண்ணிவிட்டு மே ஒரு ஐஃபன் 2024 அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு வெளியே வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு 3/2024 காலண்டர் மந்த் அப்படின்னு வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா கண்டினியூ அப்படின்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினதும் திரும்பவும் சப்மிட் அப்படின்ட்டு ரைட் சைட்லேயே ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வந்துட்டு ஓகே அப்படின்னு கேட்கும். ஓகே அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினதும் உங்களுக்கு திரும்பவும் மானிட்டர் ரெக்வெஸ்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு வந்துட்டு அதற்கு முன்னாடியே ஒரு ரைட் ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அந்த பேஜை ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்வெஸ்ட் டேட் கம்ப்ளீஷன் டேட் அப்படின்னு வந்துட்டு அதற்கு பக்கத்துலேயே அவுட்புட் அப்படின்னு வந்துட்டு வியூ அவுட்புட் அப்படின்னு ஒரு பட்டன் வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினதும் டவுன்லோட் பண்ண சொல்லி கேட்கும். டவுன்லோட் கொடுத்துக்கோங்க. டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் கொடுங்க. கிளிக் பண்ணினதும் உங்களுடைய இன்கம் டேக்ஸ் தொகை எவ்வளவு வரும், அதே போல் அட்வான்ஸ் டேக்ஸ் எவ்வளவு பிடித்தம் செய்யப்பட்டிருக்காங்க, செஸ் அமௌண்ட் எவ்வளோ பிடித்தம் செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விவரங்கள் எல்லாமே வந்திருக்கும். நன்றி.